முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய மாநிலங்களிலே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஏன் தனித்துவமா இருக்கு அப்படின்ற கேள்விக்கு முக்கியமான பதில் என்னன்னா, தமிழ்நாடு அரசினுடைய பணிகள். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் களத்துல இருந்து பணி செய்கிறது. கிராஸ் ரூட்ல என்ன சிக்கல்கள் இருக்கு, மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்த்து இங்கு பணிகள் மேற்கொள்ளப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சராகட்டும் எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிற மாதிரி மக்களுடன் மக்களாக நின்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காங்க. மக்களுடன் நின்று மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து திட்டங்களை தரக்கூடிய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமா அடிப்படையில மக்களுக்கு என்ன தேவைன்றது இந்த இடத்துல ரொம்ப எளிதா பூர்த்தி செய்யப்படுது. அப்போ அவர்களுடைய மேம்பாட்டிற்கு என்ன தேவை அப்படின்றது திட்டம் மூலமா இங்கு செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த விதத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டல்ல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலுமே சீரான வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்ற நோக்கத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மாதிரியே ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதிகளுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து தங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் அவர்களுடைய நிதி ஒதுக்கி அங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த விதத்துல தான் இன்னைக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுடைய வாழ்வியல்ல ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஏன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க முறை அப்படின்றது ரொம்ப மாறி வரும் சூழல்ல நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. அப்போ உடற்பயிற்சின்றது தான் கட்டாயமா மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலா இருக்கு. அப்போ உடற்பயிற்சி கட்டாயம் அப்படின்ற நோக்கம் இருக்கும்போது அந்த உடற்பயிற்சிக்காக என்ன செய்யலாம்ன்ற யோசனை வரும்போது தான் இந்த மாதிரியான உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு வருது. அந்த விதத்துல மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நாகேஸ்வரா பூங்கால அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜிம் பத்தி இப்ப நாம பார்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது என்னோட டியூ மந்த்து. ஸோ எக்ஸசைஸ் பண்ண சொல்லி டாக்டர் ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. அண்ட் பார்க்கில் வாக்கிங்கும் போயிட்டு இருக்கோம். எதார்த்தமாக ஒரு நாள் ஜிம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியாது, பட் ஓப்பன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பர்த் பால் நம்ம எல்லா இடத்துலையும் போய் பண்ணுற அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ஃபீஸிபிளாக இருக்காது. நமக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லேடிஸ்க்கு தனியாக மென்னுக்கு தனியாக இருக்குது. அண்ட் பர்த் பால் இஸ் அ நெசசிட்டி ஃபார் விமென் டு கிவ் பர்த். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதில் நிறையா பேர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் திங் அண்ட் இட்ஸ் அ ஃப்ரீ திங். எல்லாருமே அக்சசபிளாக இருக்குது. ஃப்ரம் டவுன் டு அர்த் எல்லாருமே இது பண்ண முடியும். நல்ல திங், நல்ல விஷயம் அது. இதை கொஞ்சம் மெயின்டைன் மட்டும் வர்றவங்களும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் பார்க்கும் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். உள்ளே ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வெளியில் போய் பே பண்ணி போகிறத விட இது ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, மிரர். நான் நிறையா பார்த்தேன். போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, விமன் போலீஸ்லாம் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. தே ஆர் ரெஃப்ரெஷிங் ஹியர். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம். அண்ட் எங்களுக்குமே எல்லாமே நியர்பையாக இருக்குது. இந்த லொக்காலிட்டியில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே இது நல்ல அக்சசபிளாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் மார்னிங் என் பையனை ஸ்கூலில் பக்கத்தில் விட்டுட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 o'clock வரைக்கும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். இப்போ லீவில் இந்த பசங்களுக்கும் என்கேஜ் ஆகிற மாதிரி சம் அதர் திங்ஸ் ஆர் தேர். நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் த கவர்மெண்ட் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. வணக்கம், என் பேர் அபர்ணா. நான் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே 3 வருஷமாக நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் நாகேஸ்வரா பார்க்கில். கவர்மெண்ட் இங்கே லேடிஸ்க்கு ஜென்ஸுக்குன்னு தனித்தனியாக ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது. நம்ம போய் வெளியில் போய் ஜிம்முக்கு 4000 5000 செலவு பண்ணுறதை விட
இங்கே வந்து நம்ம பண்ணுறது இன்னமும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ட்ரெட்மில்லு, சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது. உடம்புக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கிடைக்கிது. இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில வருஷமாக இங்கே வாக்கிங் மட்டும்தான் போயிட்டுருப்போம். இப்போ இங்கே கவர்மெண்ட் சார்பில் ஜிம்மு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இங்கே லேடிஸ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போது நிறைய பேர் வராங்க. மெயினாக என்ன மாதிரி 60 இயர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக போய் பே பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போய் வரணுன்றதெல்லாம் கஷ்டமான விஷயம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, எந்த பைசாவும் இல்லாமல் நல்ல பக்காவான எக்யூப்மெண்ட்லாம் வச்சு நல்லா சூப்பராக இங்கே ஜிம்மு வச்சுருக்காங்க. இங்கே வந்து 60+ ஆளுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக இங்கே வந்து எல்லாரோடையும் கொஞ்சம் பேசிட்டு அப்படி கொஞ்சம் நம்ம இது ஷேர் பண்ணிவிட்டு இங்கே ஜிம் பண்ணிவிட்டு நல்லா பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இந்த நாகேஸ்வர ராவ் பார்க்கில் இந்த ஏரியாவில் லேடிஸ் இந்த மாதிரி ஃப்ரீ ஜிம்மு எங்கேயும் தனியாக இல்லை. கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் இந்த ஜிம்மை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த நாகேஸ்வர ராவ் பார்க் மயிலாப்பூரில் இந்த ஃப்ரீயாக லேடிஸுக்கு தனியாக சூப்பராக ஜிம்மு வச்சு கொடுத்துருக்க ஐயா டெப்டி சிஎம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜிம் போகணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக பே பண்ணி தான் போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே ஃப்ரீயாக ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு தனியாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ரூம்ஸ் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே எக்யூப்மெண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ட்ரெயினர்ஸ் வந்திருக்காங்க, லேடிஸு ஜென்ஸுன்ட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெப்டி சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்குன்னு இல்லையேன்னு இருந்தது, ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உதயநிதி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாகேஸ்வர ராவ் பூங்கான்றது பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூருடைய இதயம்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர் வாழ் பொதுமக்கள், இளைஞர்கள், முதியோர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாகவும், அவர்களோட காலை மாலை நேரங்களில் ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும், உடற்பயிற்சி செய்வதற்கும் நடைப்பயிற்சி செய்வதற்கும் ஒரு நல்ல இடமா இந்த நாகேஸ்வர ராவ் பூங்கா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. இவங்க தான்ட்டு இல்லை, எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. எல்லா வசதியும் இங்கே இருக்குது நடைப்பயிற்சி செய்வதற்கு. ஆனால் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த ஜிம் ஒன்று போட்டால் நல்லா இருக்குன்றது பொதுமக்களோட கோரிக்கையாக இருந்தது. தொடர்ந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ திரு வேலு அவர்கள் இந்த பார்க்குக்கு அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் வருவார். அப்படி இன்ஸ்பெக்ஷன் வரும்போது ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய இந்த வாக்கர்ஸ் அசோசியேஷன் சார்ந்தவங்களும் பொதுமக்களும் அவரோட வைத்த கோரிக்கை தான் இந்த ஜிம் ஒன்று ஆண்கள் பெண்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இங்கே வர்ற பொதுமக்கள்கிட்டேருந்து கருத்துக்களை கேட்டு எந்த மாதிரியான ஜிம் போட்டால் பயனுள்ளதாக இருக்குன்றத அவர் யோசித்து ஆண் பெண் 2 பேருக்குமே இங்கே ஒரு சிறந்த முறையில் ஒரு ஜிம்மை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய இந்த 4 வருடத்தில் அவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் மக்கள்கிட்ட நேரடியாக சென்று நமக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்கன்ற அந்த கோரிக்கை இல்லாமல் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நேரடியாக பழகி அவர்களோட கோரிக்கை என்ன, அந்த ஏரியாவுக்கு எது போட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தேடி தேடி அவர் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் இந்த ஜிம்மும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறிப்போச்சு. இப்போ உடற்பயிற்சி செய்ய வரவங்க தினமும் ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்டு வாக்கிங் போயிட்டு கை கால் அசைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்ம் அப் மாதிரி உள்ள வெளியில் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வந்து தனக்கு என்ன தேவையோ அந்த எக்யூப்மெண்ட்டை எடுத்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா வயதான பெண்கள் வந்து வெளியில் ஓப்பன் ஜிம் வச்சுருக்காங்க. அந்த ஓப்பன் ஜிம்மில் வந்து அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன எக்ஸசைஸு கை கால்கள் அசைவதற்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதாவது வெளியில் மட்டும் ஜிம் போடாமல் ஓப்பன் ஏரியாலையும் சில எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க.
அது வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இதை வந்து தொடர்ந்து பராமரிக்கணும். மக்களும் இதை பயன்படுத்தும் போது தங்களுடைய உடைமை, இது தங்களுக்கானது அப்படின்ற நினைப்போட தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போதும் என்ன இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும். எது தன்னால் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் எல்லாரும் பயன்படுத்தினா அது வந்து பின்னாடி பிரச்சனை அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கும் வரும், எக்யூப்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வரும். அதனால் தனக்கு எது சரி, அது எது நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து பொதுமக்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி பராமரிப்புக்கு மாநகராட்சி சார்பாவோ இல்லை வேறு யார் சார்பாவோ ஒரு ட்ரெயினர் மாதிரி போட்டு அவரை வந்து பராமரிக்க சொன்னால் இன்னும் உங்களுக்கு இது ரொம்ப நீண்ட நாள் இருக்கும், மக்கள் பயன்பாடு இருக்கும். தொடர்ந்து சரியாக பராமரிக்கலைன்னா அந்த ஜிம் மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு நல்ல பராமரிப்புக்கான ஆட்கள் போட்டு பொதுமக்களும் இதை கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா உண்மையாகவே மயிலாப்பூர் மக்களுக்கு நாகேஸ்வரா பார்க்கக்கூடிய உடற்பயிற்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். தேங்க்ஸ் டு அவர் எம்எல்ஏ திரு வேலு அவர்கள். நன்றி. வெறும் வாக்கிங் மட்டும் போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏ அவங்க மூலயமா இந்த பார்க்லேயே வந்து ஒரு அழகான ஒரு ஜிம் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஜிம்மு ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. வரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக வெளியில் வந்து ஜிம்முக்கு போகிறது வந்து குறைந்தபட்சம் ஒரு 2000 ரூபானா கட்ட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் சேவ் ஆகி இந்த மக்களுக்காக இந்த ஜிம்மை வந்து இலவசமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது. இங்கே வர மூத்த குடிமக்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த விஷயம் வந்து நாள்பட தொடரன்னா வந்து இங்கே ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரைனரும் சரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஆள் இருந்ததுங்கன்னா பக்காவாக இது நீண்ட நாள் ஆயிலோட நிலைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் ஒரு வாரமாக எங்கள் அப்பா கூட இந்த பார்க்குக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு ஏற்கனவே ஜிம்முக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நிறைய ஜிம்மெல்லாம் போனால் வந்து அங்கே 2000 ருபீஸ் இந்த மாதிரிலாம் வந்து மந்த்லி ஃபீ இருக்குது. அதுக்கு இல்லாமல் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஜிம் நல்ல ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்ததுனால இங்கே வந்தேன். நல்லா க்ளீனாக இருக்குது. நாங்கள் ஒரு 10-15 வருடமாக இந்த நாகேஸ்வரா பார்க்குக்கு வாக்கிங் வந்துட்டுருக்குறோம். இப்போ இங்கே வந்து புதுசாக ஒரு ஜிம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வந்து இதை திறந்து வச்சுருக்காங்க. இந்த ஜிம் வந்து பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஜிம் வந்து இளைஞர்கள் முதியோர் வரை எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலை வேளையில் இந்த வாக்கிங் வரவங்களும் இங்கே வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. சாயந்தர நேரத்தில் பார்த்தா இளைஞர்கள் நிறையா பேர் வராங்க. இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது. இதில் வந்து இன்னும் ஒரு விசேஷமான இதுவாக உடை மாற்றுறதுக்கான தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு இலவசமாக உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதே வந்து ஒரு தனியார் ஜிம்முக்கு போனால் மாதம் ஒரு 1000 1500 ரூபா வரைக்கும் இதுக்கு வந்து கட்டணம் வசூலிச்சிருவாங்க. அதனால் இது இலவசன்றதுனால நிறையா காலேஜ் பசங்கள்லேருந்து இளைஞர்கள் நிறையா பேர் வராங்க. அனைவருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிறப்புகளை செஞ்சு கொடுத்த துணை முதல்வர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்த பகுதி மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடங்கள் பற்றி தான் இன்னைக்கு நாம இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களுடைய நிதியிலிருந்து இது உடற்பயிற்சி கூடத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மிகவும் சிறப்பாக இருக்குது. ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் மந்த்லியே 5000 ரூபா கிட்ட வாங்குவாங்க. இதனால் வந்து மக்கள் ஆரோக்கியமாகவும் சுகாதாரமும் வாழறதுக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. இதை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றி. மிக சிறப்பான நவீன முறையில் செய்திருக்காங்க. இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இங்கே எக்யூப்மெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அது பெஞ்சு போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த புஷ்அப்புக்கு செஸ்ட்டுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதிக நவீன வசதியோடு உள்ளது. இது வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டு ஜிம்மில் என்னென்ன இருக்கோ அனைத்துமே இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ அண்ணன் வேலு அவர்களுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டது என்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பில்டிங் கட்டுறதுலேருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் இது அனுதினமும் வந்து இந்த இடத்த பார்வையிட்டு மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த எம்எல்ஏவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரை நாங்கள் தேர்ந்தெடுத்ததில் ரொம்ப பெருமை அடைகிறோம். இது வந்து எந்த அரசாங்கமும் செய்யலை. இந்த அரசாங்கம் செஞ்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். மிக்க மகிழ்ச்சி. மயிலாப்பூர் ஏரியாவில் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். ஒரு 15 வருஷமாக இந்த பார்க்குக்கு நாகேஸ்வரா பார்க்குக்கு வந்துட்டு எக்ஸசைஸு வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிம்மு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆம்பளைங்களுக்கும் தனி பொம்பளைங்களுக்கும் தனியாக எல்லாம் ஓப்பன் பண்ணுறது எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்குது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. இங்கே எல்லாம் குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு எல்லோரும் பயன்படுத்திக்கணும். நீங்கள் எல்லோரும் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்
உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வைத்தார். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். 25 வருடங்களாக நான் வந்து இங்கே நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 ஜிம்மு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லேடிஸ் ஜிம்மு, இன்னொன்று வந்து ஜென்ட்ஸ் ஜிம்மு. லேடிஸ் ஜிம்மு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாலேயே இது கிடையவே கிடையாது. என்ன இப்போ வந்து பக்கத்துலலாம் யோகா சென்டர், ஜிம் சென்டர் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 15,000 20,000 அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதனால் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். லேடிஸ் ஜிம்முக்கு அடுத்து ஜென்ட்ஸ் ஜிம் இருக்குது. ஜென்ட்ஸ் ஜிம்மில் எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. எல்லா 2 ஜிம்லேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டி, ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணான்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெரிய பார்க். இது வந்து எங்களுடைய ப்ரீத்திங் பிளேஸ். எல்லா நண்பர்கள் சார்பாக நான் சொல்கிறேன். இது வந்து மூச்சு விடக்கூடிய இடம். இது மயிலாப்பூரில் இந்த மாதிரி ஜிம் கிடைக்காது. இதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வேண்டுகோள். முக்கியமாக சொல்லணுன்னா கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள், இங்கே இருக்கின்ற நிறைய பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கும். நிறைய காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கத்திற்கும் துணை முதல்வர் மேதகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏ முக்கியமாக சொல்லணும்னா எம்எல்ஏ தா வேலுக்கு அவருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவர்கிட்டே நாங்கள் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் சார்பில். அவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மயிலை தொகுதியில் கிட்டத்தட்ட 2021 ஏப்ரல் மாதத்திலே தேர்தல் வரும்பொழுது நிறைய வாக்குறுதிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு வாக்குறுதிகளை பிரிண்ட் அடித்து, நாங்கள் ஒரு பேப்பரில் பிரிண்ட் அடித்து இதெல்லாம் வந்தால் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தோம். வெற்றியும் மக்கள் தந்தார்கள். அந்த வெற்றி தந்த பிறகு நாங்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோமோ, குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அளித்த அந்த உத்தரவாதத்தின் பேரில் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% மேல் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வந்திருக்கிறோம். குறிப்பாக மயிலாப்பூர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மயிலாப்பூரில் வந்து மழை வந்தால் வெள்ளம் வரும் என்ற சூழ்நிலை இருந்தது. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் சந்தித்த முதல் மழையில் இங்கே உள்ள ஆழ்வார்பேட் விவேகானந்தா காலேஜில் இருக்கின்ற அந்த எதிர்த்த ரோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் கிட்டத்தட்ட ஒரு தண்ணீர் வடிவதற்கே ஒரு 15 நாட்கள் என்ற சூழ்நிலை இருந்தது. அதை நம்முடைய முதல்வர் அவர்கள் நேரிலே வந்து அந்த இதை பார்வையிட்டு அடுத்த மழையில் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர் உத்தரவிட்டபடி அந்த பணியை மேற்கொண்டு இன்றைக்கு அந்த இடங்களிலே மழை பெய்தால் தண்ணி நிற்காத அளவிற்கு மழைநீர் வடிகால்களை வடித்து, அங்கு மாத்திரமல்ல படிப்படியாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்திலே அதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு மழை பெய்தால் எங்கெங்கெல்லாம் தண்ணி நின்னது என்று கண்காணித்து அதற்கென்ற வரைமுறைகளை வகுத்து அந்த மழைநீர் கால்வாய் பணிகளை முடித்திருக்கிறோம். ஒரு வாக்குறுதியை சொன்னார் மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்த ஆட்சி வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே சுற்றி உள்ள அனைத்து ஏரியாக்களிலும் ஒட்டுமொத்த மயிலாப்பூருக்கு இந்த மழைநீர் வடிகால் பணி மிக சிறப்பாக நடைபெற்று கிட்டத்தட்ட 80% மேல் முடிவுற்ற நிலையில் இன்றைக்கு மழை வந்தால் எங்களுக்கு கவலை இல்லை என்று மக்கள் சொல்லுகின்ற அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தது குடிசை பகுதியில் இருக்கின்ற வாரிய குடியிருப்புகள், இடிந்து விழும் நிலையில் உள்ள குடியிருப்புகளை மாற்றி மீண்டும் அதே இடத்திலே வீடு கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் எல்லோருக்கும் மிகு தமிழக உத்தரவுப்படி அங்கே அவர்களுடன் அங்குள்ள மக்களிடம் பேசி நாங்கள் கலந்தாலோசி உங்களுக்கு வீடு கட்டி தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் வேறு இடத்திற்கு மாற செய்து அந்த இடத்திலே திட்டங்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 4 திட்டங்கள் மேல்
அவர்கள் ஆட்சியிலே செயல்படுத்தினார்கள். ஆனால் அது முழுமை பெறாத நிலையில் கிட்டத்தட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை துரிதப்படுத்தி இன்றைக்கு அதை முடித்து மக்கள் அதிலே குடியேறிக்கிறார். கிட்டத்தட்ட இன்றைய சூழ்நிலையிலே மட்டும் 2500க்கும் மேற்பட்ட பயனாளிகள் அந்த வீடுகளிலே குடியேறி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடற்கரையோரம் உள்ள மக்கள் அங்கே வசிக்கின்றவர்களுக்கு அங்கேயே வீடு கட்டி தர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு டுமிக்குப்பத்தில் கூடிய விரைவில் அந்த திட்டம் தொடங்க இருக்கிறது. ஆகவே வீடுகளை பொறுத்தமட்டில் சட்டமன்றம் தேர்தல் வரும்பொழுது இங்கே மயிலை பகுதியில் உள்ள மக்களுக்கு மயிலை பகுதியிலே வீடு கட்டி தருகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்படுகின்ற நிலையிலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் 5000 வீடுகள் கட்டுவதற்கான பணிகளை முதல்வர் அவர்கள் நிச்சயமாக உத்தரவிடுவார். ஏனென்று சொன்னால் அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது. அதே போல் அடிப்படை வசதிகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் தேர்தல் நிற்கும் பொழுது நிறைய பேர் கேட்டது ரேஷன் கடை. ஏன்னா நிறைய பகுதிகளில் ஒரு ரேஷன் கடையில் பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்களிலே நாங்கள் அந்த ரேஷன் கடையை எங்களது நிதியிலும் குறிப்பாக மாமன்ற உறுப்பினரிலிருந்து கட்டித்தந்து இன்றைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அங்கன்வாடி மையங்கள் குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு பயன்படும் வகையிலே நாங்கள் அதை கட்டித்தருகிறோம் என்று சொன்னோம். அதுபோல் இன்றைக்கு நிறைய அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு இருக்கிறது. பள்ளி கட்டிடத்தை பொறுத்தமட்டில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் நான் வந்த பிறகு ஆழ்வார்பேட்டை ஸ்கூல் பள்ளியில் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் செலவிலே புனரமைத்து இன்றைக்கு அந்த பள்ளி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் புதிய பள்ளி கட்டிடம் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி செலவிலே புதிதாக கட்டப்பட்டு எனக்கு தெரிந்து வருகின்ற ஜூன் மாதம் அது செயல்பாட்டுக்கு வரும். நிறைய பள்ளிக்கூடங்களிலே மாநகராட்சி நிதியிலிருந்து பள்ளிக்கூடங்கள் புதுப்பித்தலும் குறிப்பாக பள்ளி கிளாஸ் ரூம்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அதை அடிஷ்னலாக கட்டித்தரும் என்ற அளவுக்கும் இன்றைக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சலவை தொழிலாளர்கள் குறிப்பாக சலவை தொழிலாளர்கள் நான் மாண்புமிகு தமிழக முதல் மேயராக இருக்கும் பொழுது கட்டப்பட்ட சலவை கூடங்கள் அந்த பகுதி சலவை தொழிலாளி மக்கள் தொழிலாளிகள் என்னிடம் வேண்டுகோள் வைத்தார்கள். எங்களுக்கு மிகவும் பழுதடைந்து விட்டது, இது இடித்துவிட்டு புதிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். எனது நிதியிலிருந்து அதையும் 2 இடங்களிலே அதற்கு நிதியை ஒதுக்கி செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறந்தாகிவிட்டது. குறிப்பாக இன்றையுள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையிலே நான் வந்த பிறகு நிறைய உடற்பயிற்சி கூடங்கள் திறக்க வேண்டும். அதே போல் நிறைய உடற்பயிற்சி கூடங்களில் அவர்கள் பயன்படுத்தும் அந்த உபகரணங்கள் சரியாக இல்லாத சூழ்நிலையில் அதையும் மாற்றி புதியதாக நான் வந்தவுடன் என்னுடைய நிதியிலிருந்து முதல் பயன்படுத்தி கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடம் எது என்று சொன்னால் உடற்பயிற்சி கூடம். சென்ட் மேரி சாலையில் உள்ள ஒரு மாநகராட்சி மைதானத்திலே முதலிலே ஜிம் உடற்பயிற்சி கூடம் இளைஞர்களுக்காக திறக்கப்பட்டு மாண்புமிகு துணை அமைச்சர்கள் திறந்து வைத்து இன்றைக்கு அது இளைஞர்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல் நாகேஸ்வரா பூங்காவில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தக்கூடிய தனித்தனியாக உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா ஒரு தனியார் உடற்பயிற்சி கூடம் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு அதை அமைக்கப்பட்டிருக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் லூப் சாலை அந்த பகுதியில் பார்த்திங்கன்றால் ஒரு பாழடைந்து குப்பை மேடாக இருந்த இடத்தை கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவிலே ஒரு ஃபுட்பால் கால்பந்து மைதானம், அந்த முதியோர்கள் சென்று வர அந்த வாக்கிங் ஏரியா பாத் அது போட்டிருக்கோம். அந்த கால்பந்து ஆட்டத்தை பார்ப்பதற்கான அந்த கேலரிஸு, அப்புறம் குழந்தைகள் விளையாடுவதற்கான அந்த விளையாட்டு உபகரணங்கள் இதையெல்லாம் பொறுத்து மிக பிரமாதமாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் வரவேற்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த மைதானத்தை மாண்புமிகு துணை முதலமைச்சர் இந்த உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்தார். அதே போல் மைதானம் லூப் சாலையில் உள்ள அந்த கால்பந்து மைதானத்தையும் திறந்து வைத்து இன்று மக்கள் ஆரவாரத்துடன் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நன்றியும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தொல்காப்பிய பூங்கா கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே பராமரிக்கப்படாமல் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே இருந்த அந்த சுற்றுச்சூழல் பூங்காவை
மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்தவுடன் அதை ஆய்வு செய்து இன்றைக்கு அதை பொலிவுடன், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த பூங்காவினை மேம்படுத்தி வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு அதை திறக்கப்படும் என்று அதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே மயிலாப்பூரை பொறுத்த மட்டிலே மக்கள் என்ன நினைத்தார்களோ அதைவிட பன்மடங்கு நம்முடைய முதல்வர் ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வருடம் இருக்கிறது. இன்னும் நிறைய திட்டங்களை நாங்கள் இந்த 1 வருடத்திற்குள்ளே செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதிகளுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள் தேவை அப்படின்றத பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் சீரான வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு அப்படின்றதற்கான உதாரணமா தான் இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம். மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.